ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு ப்ளவுஸில் அளவெடுத்து ஒரு நார்மல் பிளைன் ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்கலாம். இது வந்து நேர் கட்டிங்கில் தான் வந்து இருக்குது. நான் வந்து 3 ப்ளவுஸ் வந்து ஒன்றா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ளவுஸில் எப்படி வந்து அளவெடுக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி பேக் சைடு வந்து போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் ப்ளவுஸோடைய பேக் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் லைட்டாக இழுத்து அளவு எடுத்துக்கலாம். 13 இன்ச் வந்து இருக்குது. அதே 13 இன்ச் இங்கே வச்சுட்டு பேக் நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 8.25 வருது. ஆனால் 8 இன்ச் கேட்டதுனால நான் வந்து 8 இன்ச் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது ஆம்ஹோல் உயரம் எடுக்க ப்ளவுஸை வந்து நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கலாம். 13 கீழே வச்சுட்டு ஆம்ஹோல் இந்த உயரத்துக்கிட்ட ஸ்லீவ் கிட்ட ப்ளஸ்மா இருக்கும். அது எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 5.25 வந்து இருக்கு. அது ஆம்ஹோல் உயரமா வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து எடுக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்ட் எடுக்க ஸ்லீவ்ல சுருக்கமாக இருந்தால் பரவாயில்ல. இந்த வளைவு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த வளைவு கிட்ட இன்ச் பை இன்ச்சை நீங்கள் டேப் வச்சுட்டு அளவு எடுத்து பாருங்க. எனக்கு 7.5 இன்ச் வந்து இருக்கு ஆம்ஹோல் ரவுண்டு. அடுத்தது ஷோல்டர் வந்து அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர் அளவு எடுக்க ப்ளவுஸ் இந்த சைடு திருப்பிட்டு ஷோல்டர் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க. எனக்கு வந்து 2 இன்ச் வந்து இருக்கு. அடுத்தது ஸ்லீவ் லென்த் வந்து எடுத்துக்கலாம். ஸ்லீவ் லென்த் 7 இன்ச் வந்து இருக்கு. அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டு அப்படின்றது 5.25 இன்ச் வந்து இருக்கு. அதுவும் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது முன்பக்கம் வந்து திருப்பிக்கலாம். முன்பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹூக்கு இருக்கிற சைடு வந்து நான் அளவு எடுத்துக்கிறேன். நீங்கள் விபீஸ் இந்த சைடு வருது அப்படின்னா அதுவும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். ஆனால் விபீஸை விட்டுட்டு அளவு எடுக்கணும். இப்போ முன்பக்கம் வந்து நமக்கு இந்த சென்டர் டாட்லாம் அப்படி நேர் பண்ணி எடுத்து விட்டுட்டு ஃப்ரண்ட் நெக்கு அந்த ஷேப் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக்கோடைய ஹைட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் அப்படின்றது எனக்கு 6.25 இன்ச் வந்து இருக்கு. அதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு முன் உயரம். இந்த டாட்டோட மடிச்சிட்டு ஷோல்டரையும் 2ஆ மடிச்சு இப்படி வச்சிருங்க. டேப்பை கீழே நேரா இப்படி வந்து வச்சுட்டு இப்போ இதவே லைட்டா இங்க இருந்து லைட்டா இழுத்து அளவு எடுத்து பார்க்கலாம். எனக்கு வந்து 12 இன்ச் வந்து இருக்கு. இது கூட நம்ம தையலுக்கு வந்து சேர்த்துக்கணும். தையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 இன்ச் வந்து சேர்த்துக்கிறேன். அப்ப 13 இன்ச் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்க போறோம். செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது 3 அளவு எடுக்க போறோம். ஹூக் பீஸ் வந்து இருக்கு அப்படின்னா இந்த எட்ஜில் இருந்து வச்சுட்டு இந்த சைடு தையல் வரைக்கும் பாருங்க 8 இன்ச் வந்து இருக்கு. அதே நல்லா இழுக்கும் போது 8.5 இன்ச் வந்து வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா இழுக்கும் போது எனக்கு 8.25 இன்ச் வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து இருக்கு. இப்படித்தான் ப்ளவுஸ்ல வந்து அளவு எடுத்துக்கணும். இப்போ வந்து கட்டிங் பண்றதுக்கு நான் 3 பீஸ் ஒண்ணா போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கலாம். கீழே மடிப்பு அதுக்கு மட்டும் ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கங்க. பேக்கோடைய ஹைட் எவ்வளோ எடுத்தோம்? 13 வந்து எடுத்தோம். ஷோல்டர் தையலுக்கு அரைஞ்சு சேர்த்துனா 14 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் உயரம் வந்து 5.25 எடுத்தோம். அதையும் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து 8 இன்ச் எடுத்தோம். அதையும் மார்க் பண்ணிக்கலாம். 3 அளவு மார்க் பண்ணிக்கிங்க. இதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நெக் ரவுண்ட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு 2.5 வந்து எடுத்துக்கலாம். அதையும் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து நமக்கு 2 இன்ச் வந்து இருக்கு. 2.25 வந்து கேட்டிருக்காங்க. பிளஸ் 3/4 இன்ச் தையல் சேர்த்து நான் 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்க என்ன அளவு இருக்கோ அதே அளவை இங்க வந்து வச்சுக்கலாம். 5.5 இருக்கு. இதுல தான் செஸ்ட் வந்து மார்க் பண்ண போறோம். செஸ்ட் வந்து 8.25 வந்து வருது. 8.25 மார்க் பண்ணிட்டு 1.5 இன்ச் தையலுக்காக அதே 8.25 வந்து இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். அதுல இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு மேலே வச்ச நெக் ரவுண்ட் 2.5 கீழேயும் வந்து வச்சுக்கிறேன். நெக் அகலமா வேணும்னா இது 3 இன்ச் வரைக்கும் நீங்க வந்து அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் லைன் போட்டுட்டு ஆம்ஹோல் வளைவு வந்து அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த கேப் வந்து ஒரு 1 இன்ச் வந்து வச்சுட்டு நீங்க ஆம்ஹோல் ஸ்கேல் அந்த மாதிரி எதுவும் வச்சுட்டு வளைவு வந்து போட்டுக்கலாம். மேல ஷோல்டர்ல ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுருங்க ஸ்டிச்சிங்காக. விட்டுட்டு இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 7.5 வந்து நமக்கு கரெக்டா இருக்கு. இப்போ அளவு ப்ளவுஸ்ல எடுத்த அளவுக்கும் நம்ம பண்ண டிராயிங் ரெண்டுமே வந்து கரெக்டா தான் இருக்கு. பேக் நெக்குக்கும் ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லா அளவும் கரெக்டா இருக்கு. அப்படியே கட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இதுல இப்போ ஒரு பீஸ் மட்டும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்காக கட்டிங் எடுத்துக்கலாம்.
மீதி ரெண்டையும் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த சைடில் கொஞ்சம் ரா எட்ஜெலாம் இருக்குது அப்படின்றனால ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணி வைக்கிறேன். இது ரெண்டையும் ஈவனாக கரெக்டாக வந்து மடிச்சுக்கலாம். கீழேயும் இது வந்து நார்மல் பிளைன் ப்ளவுஸ் அப்படின்றனால கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் ஒரு ஸ்கேல் லைன் தான் வந்து எடுத்துக்கணும். ஸ்லீவோடைய லென்த் வந்து 7 இன்ச் எடுத்தோம்ல, அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். கை கீழ் உயரம் 3.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் லைன் போட்டுக்கங்க. ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படின்றது 7.5 இன்ச் வந்து வருது. அந்த 7.5 அப்படியே வச்சுக்கலாம். அதுல இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு. ஸ்லீவ் ரவுண்டு நமக்கு வந்து 5.25 வருது. அதை மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து 1.5 இன்ச் தையலுக்கு வந்து எடுத்துக்கலாம். இதுல இருந்து கரெக்டா வந்து ஒரு 1 இன்ச் வந்து எடுத்துக்கங்க. இந்த ஸ்கேலை இந்த மாதிரி வந்து திருப்பி வச்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்க மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கங்க, எல்லா கிளாத்லயும் படுற மாதிரி. அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்லையும் பார்த்துக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடஞ்சி வெட்டணும்ல, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். இந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்துக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. இந்த 2 1/2 இன்ச்சுக்கும் ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ இந்த லைன் இருக்கிற வரைக்கும் இந்த பீஸை அப்படியே வந்து நேராக வந்து மடிச்சுட்டா இந்த சைடில் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இதை மட்டும்தான் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து பண்ணணும். இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற பீஸை மட்டும் கட் பண்ணால் போதும். இப்போ இதை நேராக வச்சுட்டு இந்த சைடை திருப்பினோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவ் நம்ம அந்த டெப்த் எடுக்கிறது கரெக்டாக வந்துருக்கும். முன்பக்கம்னு தெரியறதுக்காக இதில் மட்டும் குட்டியாக வந்து ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. ஸ்லீவ் கட்டிங்கும் இப்போ நம்ம வந்து பண்ணிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் வந்து நம்ம நேர் கட்டிங்கில் தான் வந்து பண்ண போகிறோம். இந்த பீஸை வந்து நேராக ஓப்பன்லேயே வந்து வச்சுக்கலாம். நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரைப்பகுதி இருக்க மாதிரி வந்து இருக்குது. கரைப்பகுதி நமக்கு தேவையில்லை, அதுக்கு நேராக வந்து ஒரு லைன் போட்டு விட்டுறலாம். இந்த பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. இந்த கீழே மடித்து தைக்கிற லைனை வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு இந்த எட்ஜில் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம முன்கழுத்து உயரம் ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். நமக்கு வந்து ஒரு 6.25 இன்ச் வந்து இருக்குது, அதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு லைன் போட்டுட்டு இதுலேருந்து நம்ம நேராக பேக் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை அப்படியே வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேக் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் இப்படி லைட்டாக கீறி விட்டுக்குங்க. இதனுடைய அச்சு நமக்கு அடுத்த சைடு இருக்கும், அதை அப்படியே டிராயிங் பண்ணிக்கலாம். இதில் 1/2 இன்ச்சில் மட்டும் இந்த மாதிரி வளைவு வந்து எடுத்துக்குங்க. ஃப்ரண்ட் நெக்கு ரவுண்ட் நெக் தான், அதை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹைட் நம்ம எடுத்தது வந்து 13 இன்ச் வந்து எடுத்துருக்குறோம், அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நேராக ஒரு லைன் போட்டு நெக் ரவுண்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணணும். நெக் ரவுண்டு வந்து 2.5 வச்சோம், அதை மார்க் பண்ணிவிட்டு 1.25 ஏன்னா இது சிறிய சைஸ், அதனால 1.25 வந்து எடுத்துக்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஸ்கேல் வச்சுட்டு இந்த கிராஸ் லைன் வந்து போட்டுக்குங்க. இங்கே 1 இன்ச் வி மாதிரி வந்து போட்டுக்குங்க. நமக்கு நெக்கு வந்து லூஸ் ஆகக்கூடாது அப்படின்றால இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் அளவுக்கு வந்து நீங்கள்
கிராஸ் வந்து போட்டுக்கலாம். அப்போ நெக்கு வந்து லூஸ் ஆகாது. அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கலாம். பேக் பீஸ் மேல இந்த ஒரு பீஸ் மட்டும் எடுத்து நான் பட்டி வந்து எடுத்துக்கிறேன். பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு இந்த கட்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிங்க. 3 பக்கம் ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிட்டு மீதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இருக்கும். கரைப்பகுதி ஈவனாக இருந்தால் எடுத்துக்கலாம், ஈவன் இல்லைன்னா அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது, அதனால் நான் கரைப்பகுதி டோட்டலாகவே கட் பண்ணி விட்டுறேன். கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டியுடைய அந்த லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த கிராஸில் இருந்து இங்கே ஃபஸ்ட்டு சிசர் கட் வரைக்கும் 3 இன்ச் வந்து இருக்குது. அந்த 3 இன்ச்சை இதில் வந்து போட்டுக்குங்க. அடுத்தது இந்த சைடு சிசர் கட் இருக்குல்ல, இதில் இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 6 இன்ச் வந்து இருக்குது. 1/2 இன்ச் அதிகமாக சேர்த்து 6.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பட்டியோட உயரம் வந்து எடுக்கணும். பட்டி உயரம் இங்கே 1/2 இன்ச் மேலே எச்சா மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து ஃபர்ஸ்ட் பட்டியோட உயரம் வந்து பார்க்கலாம். 3 இன்ச் வந்து இருக்குது. அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2வது பட்டி உயரம் 2 இன்ச் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு 2.25 இன்ச் வந்து வேணும், அதனால் 2.25 வந்து போட்டுக்கிறேன். 3வது பட்டி உயரமும் 3 இன்ச் கரெக்டாக இருக்குது. 3 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பட்டியோட அளவு வந்து எடுக்கணும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை அதெல்லாம் வந்து இந்த பட்டியில் வரவே வராது. பேக் சைடில் ஒரு சிசர் கட் வந்து கொடுத்துக்குங்க. இது பேக்கில் போகணும் அப்படின்னு தெரியறதுக்காக. மீதி இருக்க பீஸில் எல்லாமே வந்து மீதி இருக்க பட்டி கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.